கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 118 5ஆம் வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அல்லேலூயா. நெருக்கத்துக்கு ஆப்போசிட்டு விசாலம். ஆகவே இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறாரு, சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் நெருக்கத்தில், கஷ்டத்தில், துன்பத்தில், துயரத்தில், போராட்டத்தில், பிரச்சனையில் என்ன பண்ணாராம்? கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன். கூப்பிட்ட அவருக்கு என்ன செய்தாராம்? கர்த்தர் கூப்பிட்ட அவருடைய கூப்பிடுதலை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் அங்கே அவங்களுக்கு உண்டான நெருக்கத்தில் என்ன சொன்னாங்க? ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட அந்த நெருக்கத்தை கர்த்தர் கேட்டு தன் தாசனாகிய மோசேயை அனுப்பி அவர்களை விடுவித்து பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு வழிநடத்தும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கத்தில், கஷ்டத்தில், துன்பத்தில், போராட்டத்தில், பிரச்சனையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. அந்த கூப்பிடலை கேட்டு அதுக்கு ஒரு பரிகாரம், அந்த கஷ்டத்துலேருந்து நெருக்கத்திலேருந்து ஒரு பரிகாரத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த பரிகாரம் தான் மோசேயை அனுப்பி இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள். ஆகவே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி கூப்பிட்ட போது இஸ்ரேலுடைய ஜனங்களுடைய சத்தத்தை, ஆண்டவர் நெருக்கத்தை கேட்டு விசாலத்தில் வைத்த கர்த்தர் நம்முடைய நெருக்கத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கும் நம்முடைய கூப்பிடலை கேட்டு விசாலத்தில் வைக்க வல்லவர். அது மாத்திர வேதத்தில் அநேகரை நாம் பார்க்குறோம், அவங்களுக்கு உண்டான நெருக்கம். யோனா மீனின் வயிற்றுலேருந்து கூப்பிட்றாரு, அவருடைய நெருக்கம் மீன் வயிற்றுக்குள்ளேருந்து. கர்த்தர் கேட்டு மீனுக்கு கட்டளையிட்டார், கரையில் கக்கி விடுன்னு. கரையில் கக்கி விட்டது பாருங்கள். யோனாவுடைய நெருக்கத்திலேருந்து கர்த்தர் அவரை விடுதலை ஆக்கினார். அண்டாளுக்கு பிள்ளை இல்லாத ஒரு நெருக்கம், சக்கலத்தை கேலி பரியாசம் பண்ணுறா. ஆண்டவர் சமூகத்தில் அவள் செபித்த போது அவருடைய நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டு அந்த குரலை கேட்டு ஆண்டவர் அன்னாளுக்கு விசாலத்தில் கொண்டு வந்து பரிகாரமாகிய சாமுவேலை கொடுத்தார். ஆகவே நிறைய அப்படியே சாட்சிகளை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஆவிக்குரிய சத்தியம், நமக்கு ஏற்படுகிற நெருக்கத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் சத்தத்தை கேட்டு நமக்கு விசாலத்தில் நடத்த வல்லவர். மிக்ஜாம் புயல், கொரோனா போன்ற பல நெருக்கங்களை நம்ம கூப்பிட்டோம். கர்த்தர் நம்முடைய கூப்பிடலை கேட்டு இன்றைக்கி ஜீவனோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜீவனோடு நம்ம வைத்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா நெருக்கங்கள்லையும் அவரை நோக்கி கூப்பிட நாம் இன்னும் பழகி கொள்வோம், கற்றுக்கொள்வோம். அவருடைய வசனத்தை பிடித்து கொள்வோம், விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல கொடுத்த நல்ல உற்சாகமான வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய நெருக்கத்திலே செய்ய வேண்டிய காரியத்தை இங்கே சங்கீதம் காரணம் மூலமாக கற்றுக்கொண்டதுக்காக நன்றி. உம்மை நோக்கி கூப்பிடணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அப்படி செயல்படுத்த உதேஷ் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவில் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.